அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் மைண்ட் ரிப்ரெஷ் தமிழ். அன்றாட வாழ்க்கையின் ஓட்டத்திலும் வேலைப்பளுவிலும் சோர்வடையும் உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சி தரவும் புதிய சிந்தனைகளை விதைக்கவும் உருவாக்கப்பட்டதே இந்த தளம். நேர்மறையான எண்ணங்கள், தன்னம்பிக்கை தரும் கதைகள் மற்றும் உங்களை உற்சாகப்படுத்தும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை இனி நாம் தொடர்ந்து காணப்போகிறோம். நம்மோடு இணைந்து பயணிக்க மறக்காமல் உங்கள் ஆதரவை தாருங்கள். வாருங்கள், மனதை புதுப்பிப்போம். ஒன்று வெளிப்புற அழகை விட அக அழகே சிறந்தது. கண்கள் முதலில் காண்பது தோற்றத்தைத்தான். ஒருவரின் நிறம், உயரம், முக அமைப்பு ஆகியவை நொடிப்பொழுதில் ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்தலாம். இது மனித இயல்பு. ஆனால் இந்த ஈர்ப்பு நீர்க்குமிழி போன்றது. இளமை என்பது யாருக்கும் நிரந்தரமானது அல்ல. காலம் செல்ல செல்ல வயதாகும்போது தோளில் சுருக்கங்கள் விழும், தலைமுடி நரைக்கும், உடல் தளர்ந்து போகும். ஒரு நோய் அல்லது எதிர்பாராத விபத்து ஒருவரின் தோற்றத்தை ஒரே நாளில் முழுமையாக மாற்றிவிடலாம். இத்தகைய நிலையற்ற புற அழகை மட்டுமே நம்பி ஒரு உறவை தொடங்கினால் அந்த அழகு மறையும் போது அவர்கள் மீதான ஈர்ப்பும் அன்பும் சுருங்கி போய்விடும். தோற்றத்தை மட்டும் நேசிப்பது ஒரு வீட்டின் வர்ணப்பூச்சை மட்டும் பார்த்து வீட்டை வாங்குவதற்கு சமம். அஸ்திவாரம் பலவீனமாக இருந்தால் வீடு இடிந்துவிடும். அக அழகின் நிரந்தர தன்மை. அக அழகு என்பது ஒருவரின் பண்பு, குணம், இரக்கம், நேர்மை, பொறுமை, விட்டு கொடுக்கும் மனப்பான்மை ஆகியவற்றை குறிக்கிறது. இவை காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிஷங்கள். ஒருவரின் முகத்தில் சுருக்கம் விழுந்தாலும் அவர்கள் காட்டும் அன்பும் பரிவும் எக்காலத்திலும் குறையாது. ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது முக அழகு ஒருபோதும் கை கொடுக்காது. ஆனால் அவர்களின் மனமுதிர்ச்சியும் நற்குணங்களும் அந்த போராட்டத்தை ஒன்றாக எதிர்கொள்ளும் அளப்பரிய தைரியத்தை தரும். கோபம், சுயநலம், பொறாமை கொண்ட ஒரு பேரழகியை விட அன்பும் நேர்மையும் கொண்ட சாதாரண தோற்றமுடைய ஒருவரே சிறந்த வாழ்க்கை துணை. சாணக்கியரின் ஆழமான தத்துவம். சாணக்கியர் தனது வரிகளில் மிக தெளிவாக ஒரு விஷயத்தை கூறுகிறார். நற்குணங்கள் நிறைந்த ஆனால் தோற்றத்தில் அழகாக இல்லாத ஒருவரை திருமணம் செய்து கொள்வது மிகவும் சிறந்தது. மாறாக நற்குணங்கள் இல்லாத தோற்றத்தில் மிக அழகாக இருக்கும் ஒருவரை துணையாக ஏற்பது வாழ்க்கையை நரகமாக்கிவிடும் என்கிறார். காதல் என்பது இரண்டு உடல்களுக்கு இடையிலான ஒப்பந்தம் அல்ல, அது இரண்டு மனங்களுக்கு இடையிலான பிணைப்பு. அந்த பிணைப்பு பலமாக இருக்க வேண்டுமானால் இருவருக்கும் நல்ல குணம் என்னும் அஸ்திவாரம் மிக மிக அவசியம். அழகை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதை. பண்டைய காலத்தில் ஒரு பெருமைமிக்க அரசன் ஒருவன் இருந்தான். அவனுக்கு திருமண வயது வந்ததும் நாடெங்கிலும் உள்ள பேரழகிகள் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டனர். அரசனுக்கு அறிவுரை கூறும் ஒரு முதிய அமைச்சர் அவனிடம், மன்னா, கண்களை கவரும் அழகை விட கருத்தை கவரும் குணமே ஒரு மகாராணிக்கு தேவை. அழகை மட்டும் பார்த்து மயங்கி விடாதீர்கள் என்றார். அரசன் அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு ஒரு கடுமையான சோதனை நடத்தினான். அரண்மனைக்கு வந்திருந்த நூற்றுக்கணக்கான பெண்களிடமும் தலா ஒரு உலர்ந்த விதையை கொடுத்து, இந்த விதையை தொட்டியில் நட்டு உங்கள் அன்பால் உழைப்பால் சரியாக ஒரு மாதம் வளர்த்து வாருங்கள். யாருடைய செடி மிகச் சிறப்பாக வளர்கிறதோ அவரே என் மனைவி, இந்த நாட்டின் ராணி என்று அறிவித்தான். பெண்கள் அனைவரும் விதைகளை வாங்கிக் கொண்டு மகிழ்ச்சியோடு சென்றனர். ஒரு மாதம் கழித்து அனைவரும் மீண்டும் அரண்மனைக்கு திரும்பினர். ஒவ்வொரு பெண்ணின் கைகளிலும் வண்ண வண்ண பூக்களால் நிறைந்த செடிகள் இருந்தன. அரசன் ஒவ்வொரு செடியாக பார்த்து கொண்டே வந்தான். ஆனால் வரிசையின் கடைசியில் ஒரு சாதாரண கிராமத்து பெண் மட்டும் எந்த செடியும் இல்லாமல் வெறும் மண்ணுடன் இருந்த தொட்டியோடு கண்களில் நீருடன் நின்றிருந்தாள். அரசன் அவளிடம், உன் தொட்டியில் செடி வளரவில்லையா என்று கேட்டான். அதற்கு அந்த பெண், மன்னா, என்னை மன்னியுங்கள். நான் இந்த விதைக்கு தினமும் தண்ணீர் ஊற்றினேன், அன்பாக பார்த்து கொண்டேன். ஆனால் அது முளைக்கவே இல்லை. என் உழைப்பில் ஏதோ குறை இருக்கிறது போலும். ஆனால் ராணியாக வேண்டும் என்பதற்காக பொய் சொல்லியோ அல்லது வேறு செடியை களவாடி கொண்டு வரவோ என் மனம் ஒப்பவில்லை. இதுவே என் உண்மையான நிலை என்று தலைகுனிந்து கூறினாள். அரசன் அரியணையில் இருந்து இறங்கி வந்து அந்த பெண்ணின் கையை பிடித்தான். மற்ற பெண்கள் அதிர்ச்சி அடைந்தனர். அரசன் அனைவரையும் பார்த்து சொன்னான், நான் உங்கள் அனைவருக்கும் கொடுத்தது நெருப்பில் வேக வைக்கப்பட்ட விதைகள். அவை ஒருபோதும் முளைக்காது. ஆனால்
நீங்கள் அனைவரும் ராணியாக வேண்டும் என்ற சுயநல ஆசையில் வேறு விதைகளை நட்டு பொய் சொல்லி வளர்த்து வந்துள்ளீர்கள். இந்த பெண் ஒருத்தியிடம் மட்டுமே நேர்மை என்னும் தலை சிறந்த குணம் உள்ளது. பொய்யான அழகுடன் வஞ்சக மனதுடன் இருக்கும் உங்களை விட நேர்மையுடன் இருக்கும் இவளது அழகே மாபெரும் சிறப்பு என்றான். உண்மையான குணம் கொண்ட அந்த பெண்ணே அந்த நாட்டின் மகாராணி ஆனாள். அவள் வாழ்நாள் முழுவதும் அரசனுக்கும் மக்களுக்கும் சிறந்த வழிகாட்டியாக திகழ்ந்தாள். உறவுகளில் அழகின் பங்கு. மேலே உள்ள கதையில் வருவது போலவே நிஜ வாழ்க்கையிலும் நாம் பல சோதனைகளை சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் வறுமை வரலாம், தீராத நோய் வரலாம், அல்லது வேறு ஏதாவது பெரும் இழப்பு ஏற்படலாம். அந்த பெரும் துயரமான நேரங்களில் நம்முடன் இருப்பவரின் அழகு எந்த வகையிலும் நமது கண்ணீரை துடைக்காது. மாறாக அவர்களின் சகிப்புத்தன்மை, நம்மை புரிந்து கொள்ளும் தன்மை, உண்மையான அன்பு ஆகியவையே அந்த துயரத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கும். ஒருவரின் கோபத்தை தணிக்கும் கனிவான வார்த்தைகள், நாம் சோர்வடையும் போது தட்டி கொடுக்கும் கரங்கள், இவைதான் உண்மையான அழகு. இதைத்தான் சாணக்கியர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே கணித்து கூறியுள்ளார். சாணக்கியரின் இந்த தத்துவம் எக்காலத்திற்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடியது. ஒருவரை பார்த்த உடனே வரும் ஈர்ப்பை காதல் என்று நினைத்து ஏமாற வேண்டாம். முகம் என்பது வெறும் முகவரி மட்டும்தான். குணம் என்பதுதான் அவர்களின் உண்மையான அடையாளம். அவர்களோடு மனம் விட்டு பேசுங்கள். அவர்களின் குணங்களை புரிந்து கொள்ளுங்கள். நற்குணங்கள் நிறைந்த ஒருவரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கும் போது அந்த உறவு எந்த பெரும் புயலிலும் ஆட்டம் காணாத ஆழமரத்தின் வேரை போல என்றென்றும் நிலைத்து நிற்கும். வெளிப்புற அழகு ஒருவரை சிறிது காலம் ரசிக்க மட்டுமே உதவும். ஆனால் அழகு மட்டும்தான் ஒருவரை வாழ்நாள் முழுவதும் உயிராக நேசிக்க வைக்கும். 2 சோதனை காலத்தில் கைவிடாத குணம். வாழ்க்கை என்பது வசந்த காலமும் இலையுதிர் காலமும் கலந்த ஒரு நெடிய பயணம். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் இந்த வாழ்வில் நாம் மகிழ்ச்சியின் உச்சத்தில் இருக்கும்போது நம்முடன் சேர்ந்து சிரிக்கவும் கொண்டாடவும் 1000 பேர் இருப்பார்கள். ஆனால் துன்பம் என்னும் இருள் நம்மை சூழும் போது நம் கரம் விலகாமல் பற்றி கொள்ளும் ஒருவரே நமக்கு வாய்த்த உண்மையான உறவு. மாபெரும் அறிஞர் சாணக்கியர் தனது நீதி நூலில் ஒரு சிறந்த துணையை அடையாளம் காணும் மிக முக்கியமான அளவுகோலாக கடினமான காலகட்டத்தில் கைவிடாத குணம் என்பதையே முன்வைக்கிறார். உண்மையான அன்பின் ஆழத்தை அளக்கத் துன்பமே சிறந்த தராசு என்பதை விரிவாக காண்போம். வசந்த காலத்து உறவுகள். ஒருவரிடம் செல்வமும் செல்வாக்கும் அதிகாரமும் இருக்கும் காலகட்டத்தில் அவரை சுற்றி எப்பொழுதும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அந்த நேரத்தில் காட்டப்படும் அன்பும் உதிர்க்கப்படும் புகழ்ச்சி வார்த்தைகளும் பெரும்பாலும் சுயநலம் கலந்தவையாகவே இருக்கும். இத்தகைய உறவுகள் நிழல் போன்றவர்கள். வெளிச்சம் இருக்கும் வரை மட்டுமே நம்முடன் இருப்பார்கள். இருள் வந்தவுடன் அவர்களும் காணாமல் போய்விடுவார்கள். பணத்தையும் பதவியையும் பார்த்து வரும் ஈர்ப்பை காதல் என்று நினைத்து ஏமாந்தவர்கள் வரலாற்றில் ஏராளம். வசதிகள் குறையும் போதோ அல்லது பதவி பறிபோகும் போதோ இந்த போலியான உறவுகள் தங்களது சுயரூபத்தை காட்டிவிட்டு விலகிச் சென்றுவிடும். துன்பத்தில் துணை நிற்கும் உண்மையான அன்பு, உண்மையான காதல் என்பது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாதது. அது ஒருவரின் பதவியையோ வங்கியில் இருக்கும் பணத்தையோ பார்த்து வருவதில்லை. ஒரு நபர் தனது வாழ்வில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும் போது, சமுதாயம் அவரை தூற்றும் போது, சொந்த பந்தங்கள் அவரை விட்டு விலகும் போது, நான் உன்னுடன் இருக்கிறேன், நாம் இணைந்து இந்த போராட்டத்தை வெல்வோம் என்று தோள் கொடுப்பவரே உண்மையான வாழ்க்கை துணை. அவர்கள் உவரின் பலவீனங்களை பார்த்து ஏளனம் செய்ய மாட்டார்கள். மாறாக உங்களின் பலமாக மாறி உங்களை தூக்கி நிறுத்துவார்கள். நோயோ வறுமையோ தோல்வியோ எது வந்தாலும் அன்பெனும் கேடயமாக மாறி உங்களை காப்பார்கள். சாணக்கியரின் வாழ்வியல் தத்துவம். மனைவியின் குணத்தை வறுமையிலும், நண்பனின் குணத்தை ஆபத்திலும், உறவினர்களின் குணத்தை துன்பத்திலும் சோதிக்க வேண்டும் என்பது சாணக்கியரின் புகழ்பெற்ற வரிகள். ஒரு மனிதனுக்கு செல்வம் முழுமையாக அழிந்து உண்ண உணவின்றி தவிக்கும் அந்த வறுமையான நிலையில்தான் அவனது துணையின் உண்மையான குணம் வெளிப்படும். அந்த நிலையிலும் முகம் சுளிக்காமல் கணவனின் அல்லது மனைவியின் கஷ்டத்தை பகிர்ந்து கொண்டு மனதளவில் அவர்களுக்கு தைரியம் ஊட்டுபவரே தெய்வத்திற்கு சமமானவர்கள் என்று சாணக்கியர் போற்றுகிறார்.
உண்மையான அன்பை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதை. பழங்காலத்தில் ஒரு செழிப்பான நகரத்தில் மாணிக்கம் என்ற ஒரு பெரும் வணிகன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் அளவற்ற செல்வமும் கப்பல் படையும் இருந்தன. அவனது மனைவி பெயர் அமுதவல்லி. மாணிக்கத்தின் செல்வத்தை கண்டு அவனுடன் நட்பு பாராட்டவும் அவனை கொண்டாடவும் அவனது மாளிகையில் எப்போதும் நூற்றுக்கணக்கான மனிதர்கள் மொய்த்துக் கொண்டிருப்பார்கள். மாணிக்கமும் தன்னை புகழும் அனைவரையும் உண்மையான நண்பர்கள் என்று நம்பினான். ஒரு நாள் எதிர்பாராத விதமாக ஒரு பெரும் கடற்சீற்றத்தில் அவனது சரக்கு கப்பல்கள் அனைத்தும் மூழ்கி போயின. அதே நேரத்தில் அவனுடன் வியாபாரம் செய்த சில கயவர்கள் அவனை ஏமாற்றி அவனது செல்வங்கள் அனைத்தையும் பறித்து கொண்டனர். ஒரே இரவில் மாணிக்கம் அனைத்தையும் இழந்து வீதிக்கு வந்தான். அவனது மாளிகை பறிபோனது. முன்பு அவனது மாளிகையில் விருந்துண்ட நண்பர்கள் அனைவரும் அவனை கண்டாலே முகம் திருப்பிச் சென்றனர். உதவி கேட்டால் சாக்கு போக்கு சொல்லி தவிர்த்தனர். மாணிக்கம் மனமுடைந்து போனான். தன்னால் இனி வாழ முடியாது, வாழ்க்கையை முடித்துக் கொள்வதே ஒரே தீர்வு என்ற முடிவுக்கு வந்தான். அப்போது அவனது மனைவி அமுதவல்லி அவன் கைகளை பற்றி கொண்டாள். அவள் கழுத்தில் இருந்த ஒரே ஒரு சிறிய தங்கச் சங்கிலியை கழற்றி அவனிடம் கொடுத்தாள். என் அன்பே, நீங்கள் செல்வத்தை மட்டும்தானே இழந்தீர்கள், உங்கள் திறமையையும் அறிவையும் உழைக்கும் குணத்தையும் இழக்கவில்லையே. இந்த உலகமே உங்களை கைவிட்டாலும் என் உயிர் இருக்கும் வரை நான் உங்கள் நிழலாகத் தொடர்வேன். இந்த சிறிய நகையை விற்று ஒரு சிறிய வியாபாரத்தை இன்று தொடங்குங்கள். உங்கள் கவலையை என்னிடம் கொடுங்கள், என் நம்பிக்கையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றாள். எல்லோரும் கைவிட்ட நேரத்தில் தன் மனைவியின் இந்த வார்த்தைகள் மாணிக்கத்திற்கு புதிய உயிரை கொடுத்தன. அமுதவல்லி ஒரு சிறிய குடிசைக்கு குடிபெயர்ந்தாள். எந்த கடினமான வேலையும் செய்யாத அவள் தன் கணவனுக்கு பக்கபலமாக நின்றாள். பகல் இரவு பாராமல் இருவரும் உழைத்தனர். மாணிக்கம் தனது மனைவியின் சொல்லில் இருந்த காதலையும் நம்பிக்கையையும் மூலதனமாக கொண்டு மீண்டும் கடுமையாக உழைத்தான். சில வருடங்களிலேயே தனது விடாமுயற்சியாலும் மனைவியின் தளராத ஆதரவாலும் மாணிக்கம் இழந்த செல்வத்தை விட பல மடங்கு செல்வத்தை மீண்டும் ஈட்டினான். மீண்டும் ஒரு பெரிய மாளிகையை கட்டினான். பழைய மனிதர்கள் மீண்டும் அவனிடம் ஒட்டிக்கொள்ள வந்தனர். ஆனால் மாணிக்கம் அவர்களை பார்த்து சிரித்து கொண்டே கூறினான், எனக்கு இப்போது போலியான உறவுகள் தேவையில்லை. நான் அனைத்தையும் இழந்து நின்ற அந்த இருண்ட காலத்தில் எனக்காக ஒளி வீசிய ஒரே தீபம் என் மனைவி மட்டுமே. செல்வத்தை பார்த்து வந்தவர்களை விட என் வறுமையிலும் என்னை கைவிடாத இவளே என் உண்மையான செல்வம். வாழ்வியல் பாடம். இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், வசதியான காலத்தில் காட்டப்படும் அன்பு வெறும் காணல் நீர். ஒருவருக்கு பண கஷ்டமோ அல்லது உடல் நலக் குறைவோ ஏற்படும் போது ஒரு உண்மையான துணை ஒருபோதும் விலகி ஓடாது. அவர்கள் உங்கள் கண்ணீரை துடைப்பார்கள், உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார்கள், மீண்டும் உங்களை வெற்றி பாதையில் பயணிக்க தேவையான ஊக்கத்தை அளிப்பார்கள். வாழ்க்கை துணையை தேடும் பொழுது அவர்கள் எவ்வளவு சொத்து வைத்திருக்கிறார்கள் அல்லது எவ்வளவு ஆடம்பரமாக வாழ்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டாம். மாறாக நீங்கள் ஒருவேளை அனைத்தையும் இழந்து நின்றால் அவர்கள் உங்கள் கையை பிடித்து கொண்டு உங்களுக்காக தொடர்ந்து நிற்பார்களா என்ற கேள்வியை உங்களுக்குள் கேட்டு பாருங்கள். ஆம் என்று உங்கள் மனம் முழுமையாக நம்பினால் அவர்களை தயங்காமல் உங்கள் துணையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் துன்பக் கடலில் தத்தளிக்கும் போது உங்களை காக்கும் கலங்கரை விளக்கமாக இருப்பவரே சாணக்கியர் கூறும் தலை சிறந்த காதலி அல்லது துணைவர். 3 ரகசியங்களை காக்கும் தன்மை. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான காதல் அல்லது திருமண உறவு என்பது மற்ற எந்த உறவுகளையும் விட மிகவும் நெருக்கமானதும் புனிதமானதுமாகும். இருவேறு மனிதர்கள் தங்களின் ஒட்டுமொத்த வாழ்வையும் உணர்வுகளையும் பலங்களையும் பலவீனங்களையும் பரிமாறிக்கொள்ளும் ஒரே இடம் இந்த உறவுதான். வெளி உலகத்திடம் காட்ட முடியாத நமது உண்மையான முகத்தை, நமது பயத்தை, நமது கண்ணீரை நமது துணையிடம் மட்டுமே நாம் தயக்கமின்றி வெளிப்படுத்துவோம். அப்படி முழுமையாக நம்பி பகிரப்படும் ரகசியங்களை ஒரு கவசம் போல காப்பவரே சிறந்த வாழ்க்கை துணை என்று சாணக்கியர் அடித்து கூறுகிறார். 3ஆம் நபரிடம் இருவருக்கு இடையிலான விஷயங்களை பகிராத குணமே ஒரு நெடிய உறவின் ஆணிவேராகும். நம்பிக்கை என்னும் அஸ்திவாரம்
காதல் என்பது வெறும் கவர்ச்சியால் மட்டும் உருவாவதில்லை. அது முழுமையான நம்பிக்கையின் அடிப்படையில் கட்டமைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் சமூகத்தில் தன்னை ஒரு மாவீரனாகவோ குறை சொல்ல முடியாத ஒரு தைரியசாலியாகவோ காட்டிக்கொள்ளலாம். ஆனால் அவனுக்குள்ளும் சில தாழ்வு மனப்பான்மைகள், கடந்த கால கசப்பான நினைவுகள் அல்லது யாருக்கும் தெரியாத குறைகள் இருக்கலாம். அந்த இருண்ட பக்கங்களை அவன் ஒருவரிடம் மட்டுமே திறந்து காட்டுவான். அது அவனது துணைவிடம் மட்டுமே. அப்படி திறந்து காட்டும் போது, இவள் என்னை புரிந்து கொள்வாள், என் குறைகளை உலகிற்கு தெரியாமல் காத்து என் மானத்தை காப்பாள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கும். அந்த நம்பிக்கையை காப்பாற்றுபவளே உண்மையான காதலி. மூன்றாம் நபரின் தலையீடும் அதன் ஆபத்தும். பல உறவுகள் முறிந்து போவதற்கு காரணம் கணவன் மனைவிக்கு இடையிலான சண்டைகள் அல்ல, அந்த சண்டைகளை பற்றி அவர்கள் மூன்றாம் நபரிடம் கூறுவதுதான். அது பெற்றவர்களாக இருக்கலாம், உற்ற தோழியாக இருக்கலாம், அல்லது உறவினர்களாக இருக்கலாம். உங்கள் துணைவியின் குறையையோ அல்லது உங்கள் இருவருக்கும் இடையில் நடக்கும் அந்தரங்கமான விஷயங்களையோ வெளியாட்களிடம் சொல்லும்போது அது உங்கள் துணையின் சுயமரியாதையை கொல்வதற்கு சமம். வெளியில் இருப்பவர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல் தோன்றலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் உங்கள் பலவீனத்தை உங்களுக்கு எதிராகவே அவர்கள் பயன்படுத்துவார்கள். பண்டைய காலத்தில் பாண்டிய நாட்டில் வீரபத்திரன் என்றொரு சிறந்த படைத்தளபதி இருந்தான். அவனது வீரத்தை கண்டு அண்டை நாட்டு அரசர்கள் கூட நடுங்கினர். ஆனால் வீரபத்திரனுக்கு யாருக்கும் தெரியாத ஒரு பெரிய பலவீனம் இருந்தது. சிறு வயதில் நடந்த ஒரு விபத்தின் காரணமாக அவனால் இருட்டில் சரியாக பார்க்க முடியாது. மாலை மயங்கிவிட்டால் அவனது கண் பார்வை பெருமளவு மங்கிவிடும். மாலை கண் நோய் போல. அவன் போர் புரிவதெல்லாம் பகல் நேரங்களில் மட்டும்தான். இந்த மாபெரும் ரகசியம் அவனது மனைவி கயல்விழிக்கு மட்டுமே தெரியும். வீரபத்திரனின் வளர்ச்சியை பொறுக்க முடியாத சில எதிரிகள் அவனை வீழ்த்த திட்டம் தீட்டினர். அவனுக்கு ஏதோ ஒரு பலவீனம் இருக்கிறது என்பதை மட்டும் அவர்கள் அரசல் புரசலாக உணர்ந்திருந்தனர். அதை எப்படியாவது தெரிந்து கொண்டு அவனை வீழ்த்த வேண்டும் என்று சூழ்ச்சி செய்தனர். கயல்விழியின் தோழிகள் மூலமாக இந்த ரகசியத்தை அறிய முயன்றனர். ஒரு நாள் மாலை பொழுதில் கயல்விழியின் நெருங்கிய தோழிகள் சிலரை எதிரிகள் தூண்டிவிட்டு அவளது வீட்டிற்கு அனுப்பினர். அவர்கள் பேச்சோடு பேச்சாக, கயல், உன் கணவர் இவ்வளவு பெரிய வீரராக இருக்கிறாரே, ஆனால் மாலை நேரத்திற்கு பிறகு வீட்டை விட்டு வெளியே வரவே மாட்டேன் என்கிறாரே. அவருக்கு இருட்டை கண்டால் பயமா? அல்லது வேறு ஏதாவது குறையா? எங்களிடம் சொல், நாங்கள் யாருக்கும் சொல்ல மாட்டோம். பெரிய மருத்துவர்களிடம் ரகசியமாக மருந்து வாங்கி வருகிறோம் என்று மிகவும் அக்கறையாக கேட்பது போல் நடித்தனர். கயல்விழிக்கு தெரியும், தனது கணவனின் இந்த ரகசியம் மட்டும் எதிரிகளுக்கு தெரிந்தால் அவர்கள் இரவு நேரத்தில் போர் தொடுத்து தன் கணவனை கொன்று விடுவார்கள் என்று. ஒரு துளி கூட பதறாமல் முகத்தில் ஒரு புன்னகையோடு அவள் கூறினாள், என் கணவர் சூரியனைப் போன்றவர். பகல் முழுவதும் தன் நாட்டு மக்களுக்காகவும் அரசருக்காகவும் அவர் உழைக்கிறார். மாலை நேரம் வந்துவிட்டால் அது எனக்கான நேரம். அந்த நேரத்தை அவர் என் அன்பிற்காக மட்டுமே ஒதுக்கியுள்ளார். என் மீது உள்ள காதலால் தான் அவர் மாலையில் எங்கும் செல்வதில்லை. அவரைப் போல் ஒரு முழுமையான எந்த குறையும் இல்லாத வீரனை இந்த உலகம் கண்டதில்லை. அவளது ஆணித்தரமான பதிலை கேட்ட தோழிகள் தங்கள் சூழ்ச்சி பலிக்கவில்லை என்று ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இந்த உரையாடலை அறையின் மறுபுறம் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த வீரபத்திரனின் கண்கள் கலங்கின. தன்னிடம் உள்ள மிகப்பெரிய குறையை தனது எதிரிகள் அறியாமல், தனது சுயமரியாதைக்கு எந்த பங்கமும் வராமல் ஒரு இரும்பு திரையாக நின்று காத்த தன் மனைவியின் மௌனமும் புத்திசாலித்தனமும் அவனை மெய்சிலிர்க்க வைத்தது. தன்னை புகழ்ந்தவர்களையும் தன்னோடு விருந்துண்டவர்களையும் விட தன் உயிரை காக்க தனது ரகசியத்தை தன்னுடனேயே புதைத்து கொண்ட தன் மனைவியே உலகின் தலை சிறந்த பொக்கிஷம் என்று அவன் உணர்ந்தான். உறவுகளில் ரகசியம் காக்கும் குணம் கற்பிக்கும் பாடம். நீங்கள் உங்கள் துணையுடன் கோபமாக இருக்கும் போது உங்களை அறியாமலேயே அவர்களின் பலவீனத்தை மற்றவர்களிடம் சொல்லிவிட வாய்ப்புள்ளது. கோபம் தணிந்த பின் நீங்கள் உங்கள் துணையுடன் சேர்ந்து விடலாம். ஆனால் நீங்கள் வெளியாட்களிடம் சொன்ன வார்த்தைகளை மீண்டும் திரும்ப பெற முடியாது. மற்றவர்களின் பார்வையில் உங்கள் துணையின் மதிப்பு என்றென்றைக்கும் குறைந்து போய்விடும். உண்மையான அன்பு என்பது குறைகளை திருத்துவது மட்டுமல்ல, அந்த குறைகளை உலகம் அறியாமல் மறைத்து காப்பதுமாகும்.
ஒரு சிறந்த காதலி உங்கள் இருவருக்குமான ரகசியங்களை ஒரு இரும்பு பெட்டியைப் போல பாதுகாப்பாள். அவளிடம் பகிர்ந்து கொள்ளப்படும் எந்த ஒரு விஷயமும் அவளை தாண்டி வெளியே செல்லாது. உங்கள் ரகசியங்கள் யாரிடம் பாதுகாப்பாக இருக்கிறதோ, உங்கள் சுயமரியாதை யாரிடம் பத்திரமாக இருக்கிறதோ, அந்த நபரே உங்களுக்கு பொருத்தமான நம்பத்தகுந்த சாணக்கியர் கூறும் அந்த தலை சிறந்த வாழ்க்கை துணை. 4 பொறுமையும் நிதானமும். மனித வாழ்வில் தோன்றும் பல உணர்ச்சிகளில் மிகவும் ஆபத்தானது கோபம். நெருப்பு தன்னை தாங்கி இருக்கும் இடத்தையே முதலில் அழிப்பது போல கோபம் முதலில் அதை வெளிப்படுத்துபவரையே அழித்துவிடும். 2 மனிதர்கள் இணையும் காதல் மற்றும் திருமண உறவில் இருவருக்கும் ஒரே மாதிரியான எண்ணங்களும் சூழ்நிலைகளும் எப்போதும் இருப்பதில்லை. கருத்து வேறுபாடுகளும் மன அழுத்தங்களும் இயல்பாகவே எழக்கூடும். அத்தகைய நெருக்கடியான தருணங்களில் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டாமல், நிதானத்தை இழக்காமல் பொறுமையை கையாளுபவரே ஒரு சிறந்த வாழ்க்கை துணை என்று சாணக்கியர் தனது நீதி சாஸ்திரத்தில் விளக்குகிறார். ஒரு ஆழமான பிரிக்க முடியாத காதலுக்கு அஸ்திவாரமாக அமைவது இந்த அமைதியான குணமே ஆகும். கோபத்தின் அழிவு பாதை. கோபம் ஒரு மனிதனின் கண்களை குருடாக்கி அவனது சிந்திக்கும் திறனை முழுமையாக முடக்கிவிடும். கோபத்தின் உச்சத்தில் இருக்கும் போது உதிர்க்கப்படும் வார்த்தைகள் எதிரில் இருப்பவரின் மனதை ஈட்டியைப் போல துளைக்கும். ஒரு முறை வீசப்பட்ட அம்பையும் சொல்லப்பட்ட சுடு சொல்லையும் திரும்ப பெற முடியாது. பல வருடங்களாக கட்டி காத்த காதலும் அன்பும் நம்பிக்கையும் சில நிமிடங்களில் வெளிப்படும் கட்டுப்பாடற்ற கோபத்தால் சுக்குநூறாக உடைந்துவிடும். நீ எனக்கு சரிவர மாட்டாய் என்றோ அல்லது அவர்களின் குறைகளை சுட்டிக்காட்டியோ பேசப்படும் வார்த்தைகள் வாழ்நாள் முழுவதற்கும் ஆறாத வடுவாக மாறிவிடும். பொறுமை என்னும் மாபெரும் ஆயுதம். ஒருவர் கோபத்தில் கொந்தளிக்கும் போது எதிரில் இருப்பவரும் அதே அளவு கோபத்தை வெளிப்படுத்தினால் அந்த உறவு அன்றோடு முடிந்துவிடும். எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதற்கு சமம் அது. ஆனால் தன் துணை ஏதோ ஒரு மன உளைச்சலில் ஆத்திரத்தில் பேசுகிறார் என்பதை புரிந்து கொண்டு அந்த நேரத்தில் அமைதி காத்து நிலைமை சீரான பிறகு நிதானமாக எடுத்துரைக்கும் குணம் மிகப்பெரியது. அமைதி என்பது கோழைத்தனம் அல்ல, அது உறவை காக்க ஒரு வீரன் கையாளும் மாபெரும் ஆயுதம். உங்கள் கோபத்தை தன் பொறுமையால் அரவணைத்துச் செல்லும் ஒரு துணை கிடைத்தால் உங்கள் வாழ்வு நந்தவனமாக மாறும். சாணக்கியரின் ஆழமான தத்துவம். சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு மனிதனின் மிகப்பெரிய எதிரி அவனது அகங்காரமும் முன்கோபமுமே ஆகும். ஒருவனுடைய கோபம் அவனது அறிவை சாப்பிட்டு விடுகிறது என்கிறார் அவர். ஒரு சிறந்த பெண் அல்லது ஆண் தன் துணையின் கோபத்தை எதிர்கொள்ளும் போது தாயைப் போல பொறுமை காக்க வேண்டும். பிரச்சனையின் ஆணிவேர் என்ன என்பதை நிதானமாக ஆராய்ந்து சினத்தை கடந்து அன்பால் அதனை வெல்ல வேண்டும். அத்தகைய பொறுமைசாலி கிடைக்கும் பட்சத்தில் அந்த வீடு ஒருபோதும் பிரியாது என்கிறார் சாணக்கியர். பொறுமையின் வலிமையை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதை. பண்டைய காலத்தில் பாண்டிய நாட்டில் முத்தையன் என்றொரு தலை சிறந்த சிற்பி வாழ்ந்து வந்தான். அவன் கல்லில் உளி வைத்தால் அது உயிரோவியமாக மாறும். அவனுக்கு அத்தனை திறமை இருந்தாலும் முன்கோபம் என்னும் பெருங்குணமும் அவனிடம் இருந்தது. அவனது மனைவி அன்னம் அவனுக்கு நேர்மாறானவள். அமைதியின் உருவம் அவள். முத்தையன் சிறு சிறு தவறுகளுக்கு கூட எரிந்து விழுவான். ஆனால் அன்னம் ஒருபோதும் எதிர்த்து பேச மாட்டாள். ஒரு முறை மன்னனிடமிருந்து முத்தையனுக்கு ஒரு பெரிய கட்டளை வந்தது. அரச சபையில் வைப்பதற்காக ஒரே கல்லில் ஒரு பிரம்மாண்டமான சிலையினை வடிக்கும் பொறுப்பு அவனுக்கு வழங்கப்பட்டது. இந்த சிலைக்காக முத்தையன் இரவும் பகலும் தூக்கமின்றி பல மாதங்கள் உழைத்தான். அவனுக்கு தேவையான உணவையும் பணிவிடைகளையும் அன்னம் எவ்வித சலிப்புமின்றி செய்து வந்தாள். சிலை முழுமையடையும் தருணம் வந்தது. கடைசி நாள் இரவு சிலையின் முகத்தில் ஒரு சிறு திருத்தம் செய்யும் போது முத்தையனின் கை சற்றே தவறி உளி ஆழமாக பாய்ந்து சிலையின் மூக்கு பகுதி லேசாக உடைந்து விட்டது. பல மாத உழைப்பு ஒரே நொடியில் வீணாகிவிட்டதே என்ற ஆத்திரத்தில் முத்தையன் பைத்தியம் பிடித்தவன் போல் கத்தினான். கோபத்தின் உச்சிக்கு சென்ற அவன் கையில் இருந்த உளியை வீசி எறிந்துவிட்டு எல்லாம் முடிந்தது என்று தலையில் அடித்துக் கொண்டு அழுதான். அந்த சத்தம் கேட்டு ஓடி வந்த அன்னம் நிலைமையை புரிந்து கொண்டாள். ஆத்திரத்தில் இருந்த முத்தையன், நீ சரியான நேரத்தில் விளக்கு பிடித்து காட்டாததால் தான் இந்த தவறு நிகழ்ந்தது. நீயே இதற்கு முழு காரணம்.
உன்னால் என் மானம் அரசபையில் போகப் போகிறது என்று அவள் மீது தன் முழு கோபத்தையும் காட்டினான். அவள் மீது எந்த தவறும் இல்லை என்றாலும் அவள் அவனை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அமைதியாக உடைந்த அந்த சிறு கல்லை எடுத்தாள். அவனது கைப்பிடித்து அவனை ஒரு மரத்தடியில் அமர வைத்தாள். ஒரு குவளை நீரை கொடுத்து அவனது முகத்தை துடைத்து விட்டாள். முத்தையன் சற்று அமைதியானான். பின்பு அன்னம் மிக மென்மையாக கூறினாள், உங்கள் கோபம் உங்கள் கலையை அழிக்க பார்த்தது. உடைந்த கல்லை சாந்தாக மாற்றி ஒட்ட வைக்கும் மூலிகை எனக்கு தெரியும். இந்த இரவுக்குள் அதை சரி செய்து விடலாம். மன்னன் நாளை வந்து பார்ப்பதற்குள் சிலை முன்பை விட அழகாகிவிடும். கவலைப்படாதீர்கள். முத்தையன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். தன் பல மாத உழைப்பு வீணானதை விட தன் மீது எந்த குறையும் இல்லாத போதும் தன் ஆவேசமான வார்த்தைகளை பொறுமையோடு தாங்கிக் கொண்டு தனக்கு உதவி செய்ய நிற்கும் அவளது மாபெரும் குணம் அவனை வெட்கி தலைகுனியச் செய்தது. அவன் அவளிடம் கண்ணீருடன் மன்னிப்பு கேட்டான். என் கலையின் அழகை விட உனது பொறுமையின் அழகே மேலானது. நீ இல்லாவிட்டால் என் கோபம் என்னை என்றோ அழித்திருக்கும் என்று கூறினான். அன்னத்தின் உதவியால் சிலை சரி செய்யப்பட்டது. மன்னனும் அவனுக்கு பெரும் பரிசுகளை வழங்கினான். அன்றிலிருந்து முத்தையன் தன் முன்கோபத்தை முழுமையாக கைவிட்டான். உறவுகளில் நிதானம் கற்பிக்கும் பாடம். ஒருவர் ஆத்திரத்தில் இருக்கும் போது மூளை வேலை செய்யாது, நாக்கு மட்டுமே வேலை செய்யும். அந்த நாக்கு உதிர்க்கும் வார்த்தைகளுக்கு அவர்கள் பொறுப்பல்ல. இதை புரிந்து கொண்டு ஒரு புயல் வீசும் போது மரங்கள் வளைந்து கொடுப்பதைப் போல கோபம் வரும்போது நாம் சற்று வளைந்து கொடுத்து மௌனம் காக்க வேண்டும். புயல் ஓய்ந்த பின் நிதானமாக நம் தரப்பு நியாயத்தை எடுத்துரைக்க வேண்டும். வாழ்க்கை என்பது மலர் படுக்கை அல்ல. எதிர்பாராத பிரச்சனைகளும் பொருளாதார சரிவுகளும் குடும்ப சண்டைகளும் வரத்தான் செய்யும். அந்த சமயங்களில் பதற்றம் அடையாமல் தன் துணையை நோக்கி கை காட்டாமல், நான் இருக்கிறேன், இதை நாம் பொறுமையாக தீர்த்துக் கொள்வோம் என்று கூறும் ஒருவரை தேர்ந்தெடுங்கள். கோபத்தில் எரியும் வார்த்தைகளை விட பொறுமையில் மலரும் புன்னகையே எந்த ஒரு கடினமான பாறையையும் உடைக்கும் வல்லமை கொண்டது. சாணக்கியரின் இந்த அறிவுரையை பின்பற்றி நிதானம் தவறாத துணையை அடைந்தவர்கள் வையகத்தில் மாபெரும் பாக்கியசாலிகள் ஆவர். 5 பரஸ்பர மரியாதை. காதல் என்ற ஒற்றை சொல்லுக்குள் ஈர்ப்பு, பாசம், விட்டு கொடுத்தல் என பல உணர்வுகள் அடங்கியிருந்தாலும் அந்த உறவை இறுதி வரை உயிர்ப்புடன் வைத்திருப்பது பரஸ்பர மரியாதை. ஒருவர் மாற்றி ஒருவர் கொடுக்கும் மரியாதை மட்டுமே. கண்கள் காணும் அழகு காலப்போக்கில் மாறலாம். உணர்ச்சிகள் கூட சில நேரங்களில் குறையலாம். ஆனால் ஒரு மனிதன் மற்ற மனிதருக்கு அளிக்கும் மரியாதை குறையும் போது அந்த உறவில் விரிசல் விழத் தொடங்குகிறது. ஒருவரின் சுயமரியாதைக்கு பங்கம் வரும் இடத்தில் காதல் ஒருபோதும் நிலைக்காது. கணவனோ அல்லது மனைவியோ தன் துணையை தனக்கு சமமான ஒரு உயிராக மதிக்கும் குணமே உண்மையான காதலின் அடையாளம் என்று சாணக்கியர் கூறுகிறார். மரியாதை என்பது என்ன? காதலிலோ அல்லது திருமண உறவிலோ மரியாதை என்பது வெறும் அழைக்கும் வார்த்தைகளில் இல்லை. அது ஒருவரின் தனித்தன்மை, அவர்களின் கனவுகள், லட்சியங்கள் மற்றும் அவர்களின் கருத்துக்களுக்கு கொடுக்கும் மதிப்பாகும். நான் சொல்வதைத்தான் நீ கேட்க வேண்டும், என் விருப்பப்படிதான் நீ நடக்க வேண்டும் என்று ஒருவரின் மீது ஆதிக்கம் செலுத்துவது காதலாகாது. அது வெறும் அடிமைத்தனம். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவமானங்கள், ஆசைகள், வலிகள் உள்ளன. உங்கள் துணையின் உணர்வுகளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மதிப்பளிக்கிறீர்கள் என்பதுதான் உங்களின் காதலின் ஆழத்தை தீர்மானிக்கிறது. சம உரிமை என்னும் மாபெரும் பலம். பல உறவுகள் முறிந்து போவதற்கு காரணம் இருவரில் ஒருவர் தன்னை உயர்ந்தவராகவும் மற்றவரை தமக்கு கீழானவராகவும் கருதுவதுதான். ஒரு நல்ல உறவில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு இடமே இல்லை. எந்த ஒரு முடிவாக இருந்தாலும், அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பொருளாதார சிக்கலாக இருந்தாலும் சரி, தன் துணையிடம் கலந்தாலோசித்து அவர்களின் கருத்துக்களுக்கும் உரிய இடம் கொடுப்பவரே சிறந்த வாழ்க்கை துணை. உங்கள் துணையின் குறைகளை மற்றவர்கள் முன்னால் சுட்டிக்காட்டி அவமானப்படுத்தாமல் அவர்களின் சுயமரியாதையை காப்பதே உண்மையான அன்பின் வெளிப்பாடு. சாணக்கியரின் வாழ்வியல் தத்துவம். சாணக்கியரின் கூற்றுப்படி, எங்கு ஒருவரின் கருத்து மதிக்கப்படாமல் உதாசீனப்படுத்தப்படுகிறதோ அங்கு அன்பு மரித்துப் போகிறது. ஒரு அறிவாளியான மனிதன் தன் துணையை ஒருபோதும் சிறுமைப்படுத்த மாட்டான் என்கிறார் சாணக்கியர்.
ஒரு சிறந்த பெண் அல்லது ஆண் தன் துணையின் திறமைகளை பாராட்டுவார்கள். அவர்கள் சறுக்கும் போது தாங்கி பிடிப்பார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்களை ஒரு தனி மனிதராக முழுமையாக மதிப்பார்கள். இத்தகைய பரஸ்பர மரியாதை இருக்கும் குடும்பம் எந்த பெரும் புயலிலும் ஆட்டம் காணாது. மரியாதையின் மாண்பை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதை. பழங்காலத்தில் காஞ்சிபுரத்தில் கரிகாலன் என்றொரு சிறந்த பட்டு நெசவாளி இருந்தான். அவனது கைவண்ணத்தில் உருவாகும் ஆடைகள் அண்டை நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டன. அவனது மனைவி மல்லிகா, அவளும் நெசவுத் தொழிலில் நன்கு அறிமுகம் கொண்டவள், மிகவும் புத்திசாலி. ஆனால் கரிகாலனுக்கு ஒரு பெரிய கர்வம் இருந்தது. தான் ஒரு தலை சிறந்த கலைஞன் என்றும் தன் மனைவி தனக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டியவள் என்றும் அவன் கருதினான். பெண்களுக்கு என்ன பெரிய அறிவு இருக்கப் போகிறது என்ற ஆணவம் அவனுக்குள் ஆழமாக பதிந்திருந்தது. அவளது கருத்துக்களுக்கு அவன் எந்த மரியாதையும் கொடுத்ததில்லை. ஒருமுறை அரண்மனையிலிருந்து அவனுக்கு ஒரு செய்தி வந்தது. அண்டை நாட்டு இளவரசியின் திருமணத்திற்காக இதுவரை யாரும் கண்டிராத ஒரு புதிய வண்ணத்தில் ஒரு பிரம்மாண்டமான பட்டுப்புடவையை நெய்து தர வேண்டும் என்று அரசர் கட்டளையிட்டார். இதற்காக கரிகாலன் பல நாட்கள் இரவு பகலாக உழைத்தான். ஆனால் அரசர் கேட்ட அந்த புதிய மாதுளை நிறம் அவனுக்கு வரவே இல்லை. நூல் சாயம் காய்ச்சும் போது ஏதோ தவறு நிகழ்ந்தது. நாட்கள் நெருங்கின. கரிகாலன் விரக்தியில் ஆழ்ந்தான். அப்போது அங்கு வந்த மல்லிகா, நீங்கள் சாயம் காய்ச்சும் போது அதில் சிறிது எலுமிச்சை சாற்றையும் ஒரு குறிப்பிட்ட மரப்பட்டையையும் சேர்த்தால் நீங்கள் தேடும் அந்த புதிய நிறம் கிடைக்கும் என்று ஒரு அற்புதமான ஆலோசனை கூறினாள். அவள் சொன்னதை கேட்டதும் கரிகாலனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. எனக்கே வராத நிறம் உனக்கு தெரியுமா? நெசவுக்கலையின் நுணுக்கம் என்னவென்று உனக்கு என்ன தெரியும்? உன் வேலையை பார்த்து கொண்டு போ, எனக்கு ஆலோசனை கூற வராதே என்று அவளை கடுமையாக அவமதித்து அனுப்பினான். மல்லிகா கண்ணீருடன் எந்த மறுவார்த்தையும் பேசாமல் சென்று விட்டாள். ஆனால் கரிகாலன் மேலும் பலமுறை முயன்றும் அவனுக்கு தோல்வியே கிடைத்தது. அடுத்த நாள் புடவையை அரசபையில் ஒப்படைக்க வேண்டும். வேறு வழியின்றி தன் கர்வத்தை மூட்டை கட்டி வைத்துவிட்டு யாரும் பார்க்காத நேரத்தில் மல்லிகா கூறிய அதே முறையை பயன்படுத்தி பார்த்தான். என்ன ஆச்சரியம்! அரசர் கேட்ட அதே அற்புதமான மாதுளை நிறம் நூலில் மிக அழகாக ஒட்டியிருந்தது. பட்டுப்புடவை நெய்யப்பட்டு அரசபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த புதிய வண்ணத்தைக் கண்டு அரசரும் சபையோரும் வியந்து போயினர். கரிகாலனை புகழ்ந்து பல பொற்காசுகளை பரிசாக வழங்கினார் அரசர். இந்த அற்புதமான வண்ணத்தை எப்படி உருவாக்கினாய் என்று அரசர் ஆச்சரியத்துடன் கேட்டார். அப்போது கரிகாலனின் மனசாட்சி அவனை கடுமையாக உறுத்தியது. தான் அவமதித்த தன் மனைவியின் அறிவால் தான் இந்த புகழ் தனக்கு கிடைத்தது என்பதை அவன் முழுமையாக உணர்ந்தான். அரசபையில் அனைவரின் முன்பும் அவன் மல்லிகாவை தன் அருகே அழைத்தான். மன்னா, இந்த சிறப்பிற்கும் பரிசிற்கும் முழு தகுதியானவள் என் மனைவி மல்லிகா மட்டுமே. நான் என் அகந்தையினால் அவளது அறிவை மதிக்கத் தவறினேன். அவளை அவமானப்படுத்தினேன். ஆனால் அவளது வழிகாட்டுதல் தான் இன்று என்னை காப்பாற்றியது. என்னை விடச் சிறந்த நெசவு கலைஞர் இவள்தான் என்று கூறி அரசபையிலேயே தன் மனைவிக்கு தலை வணங்கினான். தன்னை குறைத்து மதிப்பிட்ட கணவன் இன்று ஊரார் மெச்ச தனக்கு உரிய மரியாதையை அளித்து தன்னை தனக்கு சமமான துணையாக ஏற்றுக்கொண்ட அந்த நொடி மல்லிகாவின் கண்களில் காதல் கண்ணீராக பெருகியது. அன்றிலிருந்து அவர்களின் வாழ்வில் கணவன் மனைவி என்ற ஏற்றத்தாழ்வு மறைந்து இருவருக்கும் இடையிலான பரஸ்பர மரியாதை அவர்களின் காதலை மேலும் அழகாக்கியது. வாழ்வியல் பாடம். இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், ஒருவரை ஒருவர் மதிக்காத இடத்தில் காதல் என்பது வெறும் மாயை. உங்கள் துணையின் அறிவுரையை கேட்பதோ அவர்கள் கருத்துக்கு மதிப்பளிப்பதோ உங்களை குறைத்து விடாது, மாறாக உங்களை உயர்த்தும். ஒருவரின் தோற்றத்தையோ பொருளாதார பின்னணியையோ வைத்து அவர்களை எடை போடக்கூடாது. வாழ்க்கை துணையை தேடும் போது அவர்கள் உங்களை எந்த அளவு காதலிக்கிறார்கள் என்பதை விட உங்களை சுற்றியுள்ள மனிதர்களிடமும் உங்களிடமும் அவர்கள் எந்த அளவுக்கு மரியாதை காட்டுகிறார்கள் என்பதை கவனியுங்கள். உங்கள் கனவுகளுக்கு சிறகு தந்து உங்கள் சுயமரியாதையை காக்கும் ஒரு நபர் கிடைத்தால் அந்த உறவு ஆழமான வேர்களை கொண்ட ஒரு பெருவிருட்சம் போல என்றென்றும் சாய்ந்து விடாமல் நிலைத்து நிற்கும். பரஸ்பர மரியாதையே
எந்த ஒரு உறவுக்கும் தலையாய கிரீடமாகும். 6 பேராசை இல்லாத மனம். உலகில் உள்ள அத்தனை துன்பங்களுக்கும் ஆணிவேராக இருப்பது பேராசை மட்டுமே. மனிதனின் தேவைகள் எளிதில் பூர்த்தியாகிவிடும். ஆனால் அவனது ஆசைகளுக்கும் பேராசைகளுக்கும் எல்லையே கிடையாது. ஒரு காதல் உறவிலோ அல்லது திருமண வாழ்விலோ இருவரில் ஒருவருக்கு அளவுக்கு அதிகமான பொருளாசை இருந்தால் அந்த வீட்டின் நிம்மதி நிரந்தரமாக பறிபோய்விடும். ஆடம்பரமான மாளிகை, விலையுயர்ந்த ஆபரணங்கள், பட்டு பீதாம்பரங்கள் ஆகியவற்றை விட இருக்கும் வளத்தை கொண்டு நிறைவாக வாழும் பேராசை இல்லாத மனம் கொண்ட ஒரு வாழ்க்கை துணை கிடைப்பது வரம் என்கிறார் மாமேதை சாணக்கியர். பொருளாசையின் மாயை. வாழ்க்கையை நகர்த்துவதற்கு பணம் மிகவும் அவசியமான ஒன்று என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் பணமே வாழ்க்கையாகிவிடக் கூடாது. ஒருவருடைய உண்மையான அன்பை அவர் வாங்கித் தரும் பரிசுகளின் விலையை வைத்து எடை போடுவது முற்றிலும் தவறானது. தன்னிடம் இல்லாத ஒன்றை பார்த்து ஏங்குவதும் மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்த்து தாழ்வு மனப்பான்மை கொள்வதும் பேராசையின் வெளிப்பாடுகளாகும். இந்த மாயையில் சிக்கும் நபர்கள் தங்களுக்காக இரவும் பகலும் உழைத்து தேயும் தங்கள் துணையின் உண்மையான அன்பை காண தவறிவிடுகிறார்கள். பொருள்கள் மீதான ஆசை மனிதர்கள் மீதான நேசத்தை கொன்று விடுகிறது. போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து. ஒரு சிறிய குடிசையாக இருந்தாலும் அங்கு அன்பும் புரிதலும் நிம்மதியும் இருந்தால் அதுவே ஒரு சொர்க்கம். தன் துணை நேர்மையான வழியில் ஈட்டி வரும் வருமானத்தை கொண்டு குடும்பத்தை மகிழ்வோடு நடத்தும் குணமே ஒரு சிறந்த துணைக்கு அடையாளம். இன்றைய பொழுதில் நமக்கு தேவையான உணவு இருக்கிறது, உடுத்த உடை இருக்கிறது, இருப்பிடம் இருக்கிறது. இதுவே பெரும் பாக்கியம் என்று எண்ணும் மனப்பக்குவம் கொண்டவர்கள் தங்கள் துணையை எந்த ஒரு தவறான பாதைக்கும் செல்ல அனுமதிக்க மாட்டார்கள். சாணக்கியரின் ஆழமான தத்துவம். சாணக்கியர் தன் நீதி நூலில் பேராசை கொண்ட மனிதனுக்கு இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த செல்வத்தை கொடுத்தாலும் அவனுக்கு திருப்தி ஏற்படாது என்று குறிப்பிடுகிறார். பேராசை கொண்ட ஒருத்தியையோ அல்லது ஒருவனையோ துணையாக அடைபவன் வாழ்நாள் முழுவதும் செக்கு மாட்டைப் போல உழைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவனுக்கு அமைதியான உறக்கமோ குடும்பத்தோடு செலவிட நேரமோ கிடைக்காது. மாறாக பேராசையற்ற ஒருவரோடு வாழும்போது அங்கு தேவைகள் குறையும், நிம்மதி பெருகும், நேர்மை தழைத்தோங்கும் என்கிறார் சாணக்கியர். மனநிறைவின் மகிமையை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதை. பழங்காலத்தில் சோழ நாட்டு படையில் வேலன், நந்தன் என்று 2 நெருங்கிய நண்பர்கள் இருந்தனர். இருவரும் சிறந்த வீரர்கள். இருவருக்கும் ஒரே அளவிலான ஊதியமே அரசரால் வழங்கப்பட்டது. வேலனின் மனைவி பெயர் மரகதம். அவள் மிகச் சாதாரண குடும்பத்தில் பிறந்தவள். எந்த ஆடம்பர ஆசைகளும் இல்லாதவள். நந்தனின் மனைவி பெயர் குந்தவை. அவள் எப்போதும் மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்த்து தன்னிடம் பல நகைகள் இல்லையே, பெரிய பட்டு ஆடைகள் இல்லையே என்று ஏங்கும் பேராசை கொண்டவள். தினமும் மாலை அரண்மனையிலிருந்து திரும்பும் நந்தனிடம் குந்தவை சண்டையிடுவாள். பக்கத்து வீட்டுக்காரி இன்று புதிய தங்கச் சங்கிலி அணிந்திருந்தாள். எனக்கு நீங்கள் என்ன வாங்கி வந்தீர்கள்? உங்கள் வருமானம் எதற்கும் போதவில்லை. நீங்கள் எப்படியாவது குறுக்கு வழியிலாவது பணம் சம்பாதித்து எனக்கு நகைகள் வாங்கித் தர வேண்டும் என்று நச்சரித்துக் கொண்டே இருப்பாள். மனைவியின் பேச்சைக் கேட்டு மன உளைச்சலுக்கு ஆளான நந்தன் அவளது பேராசையை திருப்திப்படுத்தச் சுங்க வரியிலும் ஆயுதங்கள் வாங்குவதிலும் அரசனை ஏமாற்றி லஞ்சம் வாங்கத் தொடங்கினான். மறுபுறம் வேலன் தன் வீட்டிற்குச் செல்லும் போது மரகதம் அவனை முகத்தோடு வரவேற்பாள். வீட்டில் உள்ளதை வைத்து சுவையான உணவை சமைத்து தருவாள். ஒரு நாள் வேலன் அவளிடம், மரகதம், என் நண்பன் நந்தன் தன் மனைவிக்கு தினமும் புதிய ஆடைகளும் நகைகளும் வாங்கி தருகிறான். என்னால் உனக்கு அப்படி தர முடியவில்லையே என்று குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது என்றான். அதற்கு மரகதம் சிரித்துக்கொண்டே, என் அன்பே, எனக்கு அந்த பொன்னும் பொருளும் தேவையில்லை. நீங்கள் நேர்மையான வீரராக எந்த களங்கமும் இல்லாமல் தினமும் மாலையில் உயிருடன் வீடு திரும்புவதே எனக்கு கிடைக்கும் மாபெரும் பொக்கிஷம். உங்களின் இந்த அன்பான புன்னகையை விட எந்த வைரமும் எனக்கு மகிழ்ச்சியை தந்துவிடப் போவதில்லை. இருக்கும் இந்த சிறிய வீட்டிலேயே நான் பெருமகிழ்ச்சியோடு இருக்கிறேன் என்றாள். வேலன் தன் மனைவியின் குணத்தை கண்டு பெருமிதம் கொண்டான். நேர்மையாக தன் பணியை தொடர்ந்தான். சில மாதங்கள் கழித்து அரசருக்கு படையில் நடக்கும் ஊழல் குறித்து இரகசிய தகவல் கிடைத்தது.
திடீர் சோதனை நடத்தப்பட்டதில் நந்தன் லஞ்சம் வாங்கியதும் அரசனின் கஜானாவில் திருடியதும் கையும் களவுமாக பிடிபட்டது. அரசர் அவனது பதவியை பறித்து அவனது சொத்துக்கள் அனைத்தையும் முடக்கி அவனை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். நகைகளுக்காக நந்தனை தவறான பாதைக்கு தூண்டிய அவனது மனைவி குந்தவை செல்வம் அனைத்தும் பறிபோனதால் அவனை நடுத்தெருவில் தவிக்க விட்டு தன் தாய் வீட்டிற்கு சென்று விட்டாள். அதே சோதனையில் வேலனின் நேர்மையும் அரச விசுவாசமும் நிரூபணமானது. அவனது நேர்மையை பாராட்டி அரசர் அவனை படையின் தலைமை தளபதியாக உயர்த்தினார். பெரும் பரிசுகளையும் பொற்காசுகளையும் வழங்கினார். அந்த பரிசுகளோடு வீடு திரும்பிய வேலன், இது அனைத்தும் உனது பேராசையற்ற குணத்தால் எனக்கு கிடைத்த வெற்றி என்று கூறி தன் மனைவி மரகதத்தின் கைகளில் அதனை கொடுத்தான். அப்போது மரகதம், இந்த செல்வத்தை விட நீங்கள் நேர்மையானவன் என்று அரசர் புகழ்ந்த அந்த வார்த்தைகளே எனக்கு பெருமை என்று கூறினாள். பேராசை கொண்ட குந்தவையின் வாழ்க்கை வீதிக்கு வந்தது. போதுமென்ற மனம் கொண்ட மரகதத்தின் வாழ்க்கை அரசவை வரை உயர்ந்தது. வாழ்வியல் பாடம். இந்த கதை உணர்த்தும் பாடம் மிக தெளிவானது. பேராசை கொண்ட ஒரு துணையால் ஒரு மனிதன் தனது நிம்மதியையும் நேர்மையையும் கடைசியில் தன் வாழ்க்கையையுமே இழக்க நேரிடும். தன் துணையை தவறான வழியில் செல்ல தூண்டும் எந்த ஒரு உறவும் உண்மையான உறவல்ல. வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது அவர்களிடம் உள்ள மனிதநேயத்தையும் எளிமையையும் பாருங்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் என்ற வெறி இருப்பவர்களை விட நாம் ஒன்றாக இருக்கிறோம், இதுவே போதும் என்று சொல்லும் ஒரு நபர் கிடைப்பது கோடான கோடி செல்வத்திற்கு சமம். பொருளாசை இல்லாத தூய்மையான அன்பு கொண்ட ஒருவரோடு அமையும் வாழ்க்கை எவ்வித மன அழுத்தமும் இல்லாத ஒரு தெளிந்த நீரோடையைப் போல அமைதியாக பயணிக்கும் என்பது சாணக்கியரின் அசைக்க முடியாத நம்பிக்கையாகும். 7 தவறுகளை சுட்டிக்காட்டும் தைரியம். காதல் என்பது வெறும் தலை செய்ப்பதிலும் துணையின் அத்தனை செயல்களுக்கும் கண்மூடித்தனமாக ஆதரவு தருவதிலும் அடங்கியிருக்கவில்லை. ஒரு மனிதன் என்றென்றும் தவறுகளே செய்யாத முழுமையானவன் என்று கூறிவிட முடியாது. சூழ்நிலைகளாலோ தவறான சகவாசத்தாலோ அல்லது தீய எண்ணங்களாலோ அவன் தடம் மாறும் வாய்ப்புகள் உண்டு. அந்த பாதாளத்தை நோக்கி அவன் பயணிக்கும் போது அவனது கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று தெரிந்தும் நெஞ்சை நிமிர்த்தி நின்று அவனது தவறுகளை சுட்டிக்காட்டி திருத்தும் துணிவு யாருக்கு இருக்கிறதோ அவரே மிகச்சிறந்த வாழ்க்கை துணை என்கிறார் மாமேதை சாணக்கியர். இதுவே அவர் கூறும் 7வது மற்றும் மிக முக்கியமான காதல் ரகசியமாகும். குருட்டு அன்பும் உண்மையான அக்கறையும். ஒருவர் செய்யும் தவறுகளுக்கு உடந்தையாக இருப்பதோ அல்லது அவர்கள் கோபப்படுவார்கள் என்று பயந்து அந்த தவறுகளை கண்டும் காணாமல் அமைதி காப்பதோ உண்மையான காதல் அல்ல. அது ஒரு வகையான சுயநலம் மற்றும் கோழைத்தனம். தடம் மாறும் கணவனையோ அல்லது மனைவியையோ தட்டி கேட்காத துணை ஒரு வகையில் அந்த துரோகத்தில் அல்லது அழிவில் பங்கு பெறுகிறார் என்றே அர்த்தம். உண்மையான அன்பு என்பது ஒரு கண்ணாடியை போன்றது. முகத்தில் உள்ள கரையை எவ்வித தயக்கமும் இன்றி எப்படி கண்ணாடி காட்டிக் கொடுக்கிறதோ அதே போல தன் துணையின் குறைகளையும் தவறான முடிவுகளையும் தைரியமாக சுட்டிக்காட்ட வேண்டும். நல்வழிப்படுத்தும் தைரியம். தவறை சுட்டிக்காட்டுவது என்பது அவர்களை அவமானப்படுத்துவதற்காக அல்ல, அவர்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவதற்காக. ஒரு தாய் தன் குழந்தை நெருப்பை தொடச் செல்லும் போது குழந்தை அழுதாலும் பரவாயில்லை என்று எப்படி அந்த நெருப்பிலிருந்து அதை அப்புறப்படுத்துகிறாளோ அதே போன்ற ஒரு கண்டிப்பு காதலில் இருக்க வேண்டும். நீங்கள் செய்வது தவறு, இந்த பாதை உங்களை மட்டுமல்ல நமது குடும்பத்தையும் அழித்துவிடும் என்று முகத்திற்கு நேராக வாதிடும் தைரியம் கொண்ட ஒருவரே உங்களை உண்மையிலேயே உயிருக்கு நிகராக நேசிக்கிறார் என்று பொருள். சாணக்கியரின் ஆழமான தத்துவம். சாணக்கிய நீதி மிக தெளிவாக உரைக்கிறது. உன் தவறுகளை கண்டு புன்னகைக்கும் நண்பனும் உனது பாவச் செயல்களை தடுக்காத மனைவியும் உனது மாறுவேடத்தில் உள்ள எதிரிகள் ஆவர். ஒரு சிறந்த துணை என்பவர் வெறும் இன்பத்திலும் துன்பத்திலும் மட்டும் பங்கெடுப்பவர் அல்ல. அவர் ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் தேவைப்பட்டால் ஒரு கடுமையான ஆசானாகவும் மாற வேண்டும். உங்கள் மீதான அதீத உரிமையாலும் காதலாலும் மட்டுமே ஒருவரால் உங்களுடன் துணிந்து சண்டையிட்டு உங்களை நல்வழிப்படுத்த முடியும். தவறை திருத்தும் காதலை உணர்த்தும் ஒரு நெகிழ்ச்சியான கதை.
பண்டைய காலத்தில் பாண்டிய நாட்டில் விக்கிரமன் என்றொரு மாபெரும் வீரன் இருந்தான். அவனது வீரமும் கொடைத்தன்மையும் எங்கும் புகழ் பெற்றிருந்தன. அவனது மனைவி பெயர் குழலி. அவள் அறிவிலும் அன்பிலும் சிறந்தவள். அவர்கள் இருவரின் வாழ்வும் மிகவும் மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. ஒரு காலகட்டத்தில் விக்கிரமனுக்கு சில தவறான நண்பர்களின் சேர்க்கை ஏற்பட்டது. அந்த நண்பர்களின் தூண்டுதலால் அவனுக்கு சூதாடும் பழக்கம் தோற்றிது கொண்டது. ஆரம்பத்தில் சிறிய அளவில் தொடங்கிய அந்த பழக்கம் நாளடைவில் ஒரு கொடிய நோயாக அவனை ஆட்கொண்டது. இரவு பகல் பாராமல் அவன் சூதாட்டக் களத்திலேயே தன் நேரத்தை கழித்தான். அவனது செல்வங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கரையத் தொடங்கின. அவனுடன் சுற்றும் போலி நண்பர்கள், நீயே மாவீரன், உனக்கு நிகர் யாரும் இல்லை என்று அவனை புகழ்ந்து கொண்டே அவனது பணத்தை சுருட்டினர். விக்கிரமனின் உறவினர்களும் மற்ற நண்பர்களும் அவனது கோபத்திற்கு பயந்து அவனிடம் இதை பற்றி கேட்க தயங்கினர். ஆனால் குழலி அமைதி காக்கவில்லை. ஒரு நாள் இரவு சூதாட்டக் களத்திற்கு தனது படையினரோடு நேராகச் சென்றாள். அங்கு விக்கிரமன் தனது கழுத்தில் இருந்த விலைமதிப்பற்ற ஆரத்தை பணயம் வைத்து சூதாடிக் கொண்டிருந்தான். எதிர்பாராத விதமாக அங்கு வந்த குழலி சூதாட்ட பலகையை காலால் எட்டி உதைத்து வீசினாள். பகடை காய்கள் சிதறி ஓடின. விக்கிரமனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஒரு பெண்ணாக இருந்து கொண்டு என் நண்பர்கள் மத்தியில் என் கௌரவத்தை அழிக்க வந்து விட்டாயா? உனக்கு எவ்வளவு தைரியம் என்று ஆத்திரத்தோடு கத்தினான். அவளது கண்கள் கலங்கின. ஆனால் குரலில் ஒரு துளி கூட நடுக்கமில்லை. அவள் அனைவரின் முன்பும் உரத்த குரலில் கூறினாள், என் கணவரின் மானத்தை காப்பது மட்டுமே என் கடமை அல்ல. அவரது வாழ்க்கையையும் நற்பெயரையும் காப்பதுதான் என் முழு முதல் கடமை. கௌரவம் என்பது உங்களை புகழ்ந்து ஏமாற்றும் இந்த வஞ்சகர்களின் மத்தியில் இல்லை. உங்கள் வீரத்தின் மீது படிந்துள்ள சூதாட்டம் என்னும் இந்த சகதியை துடைத்தெறிய வந்திருக்கிறேன். நீங்கள் இழந்தது பணத்தை அல்ல, உங்கள் சுயமரியாதையை. இதை தட்டி கேட்க இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் உங்கள் சரிபாதியாகிய எனக்கு அந்த முழு உரிமையும் உண்டு. என் மீது உங்களுக்கு உண்மையான காதல் இருந்தால் இந்த நொடியே இந்த இடத்தையும் இந்த தீய பழக்கத்தையும் விட்டு வாருங்கள். இல்லையென்றால் நான் இங்கேயே என் உயிரை மாய்த்துக் கொள்வேன். குழலியின் ஆவேசமான வார்த்தைகளும் அவளது கண்ணீரும் விக்கிரமனின் மனதை சுக்குநூறாக உடைத்தன. அவனது போதையை தெளிவித்தன. தன்னை சுற்றியிருப்பவர்கள் தன்னை புகழ்ந்து கொண்டே தன் செல்வத்தை அழிப்பதை அவன் அந்த நொடி உணர்ந்தான். தன் கோபத்தை பொருட்படுத்தாமல் தன் நல்வாழ்விற்காக தன் உயிரையும் பணயம் வைக்க துணிந்த தன் மனைவியின் மாபெரும் அன்பை கண்டு வெட்கி தலைகுனிந்தான். அவன் உடனடியாக அந்த களத்தை விட்டு வெளியேறினான். குழலியின் கைகளை பற்றி கொண்டு, என் கண்களை திறந்த தெய்வமே, என் தவறை தைரியமாக சுட்டிக்காட்டி என்னை அழிவிலிருந்து காப்பாற்றி விட்டாய் என்று கண்ணீர் மல்க கூறினான். அன்றோடு அவன் அந்த தீய பழக்கத்தை முழுமையாக கைவிட்டான். குழலியின் தைரியமே அந்த மாவீரனின் வாழ்க்கையை மீண்டும் பிரகாசமாக்கியது. வாழ்வியல் பாடம். இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், உங்கள் துணை உங்களிடம் சண்டையிடுகிறார், உங்கள் குறைகளை சுட்டி காட்டுகிறார் என்றால் அவர் உங்களை வெறுக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. உங்களை அவர் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். உங்களை இழக்க அவர் விரும்பவில்லை என்றுதான் பொருள். கோபப்படும் துணையை சமாதானப்படுத்துவது எளிது. ஆனால் தவறான பாதையில் செல்லும் துணையை தடுத்து நிறுத்துவதற்கு அளப்பரிய காதல் வேண்டும். சாணக்கியர் கூறும் இந்த 7 ரகசியங்களும் அக அழகு, கஷ்டத்தில் துணை நிற்றல், ரகசியம் காத்தல், பொறுமை, மரியாதை, பேராசையற்ற குணம், தவறுகளை சுட்டிக்காட்டும் தைரியம், ஒரு முழுமையான பிரிக்க முடியாத காதல் உறவுக்கான வேத வரிகளாகும். ஒருவரை துணையாக தேர்ந்தெடுக்கும் போது அவர் உங்கள் தவறுகளுக்கு தலையாட்டும் பொம்மையாக இருக்கக்கூடாது. மாறாக உங்களை செதுக்கும் சிற்பியாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நபர் உங்கள் வாழ்வில் கிடைத்தால் அவரை ஒருபோதும் நழுவ விடாதீர்கள். அவர்களின் உறுதியான கரங்களை பற்றி கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் எந்த தடங்களும் இன்றி வெற்றியும் நிம்மதியும் நிறைந்த ஒரு அழகிய பயணமாக அமையும். இந்த காணொளி உங்கள் மனதிற்கு புத்துணர்ச்சி அளித்திருக்கும் என நம்புகிறேன். இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நமது மைண்ட் ரிஃப்ரெஷ் தமிழ் சேனலை தொடர்ந்து காணுங்கள். உங்களின் கருத்துக்களை கீழே பகிருங்கள். நன்றி, வணக்கம். இவற்றில் உங்கள் பேசும் பாணிக்கு, ஸ்பீக்கிங் ஸ்டைல் எது இயல்பாக வருகிறதோ அதனை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம்.
உங்கள் யூடியூப் பயணம் சிறப்பாக அமைய வாழ்த்துகள்.